Good morning students. Chapter 7 ல the open office calcல important terms பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். Spreadsheet. Spreadsheet அப்படின்றது sheet of paper that shows accounting or other data in rows and columns. Rows and columns formatல accounting purposeக்காக இருக்கக்கூடிய ஒரு paper தான் என்ன சொல்றோம்? Spreadsheet அப்படின்னு சொல்றோம். So இதுதான் ஒரு spreadsheet. இது rows, இது columns. So rows and columns இருக்கக்கூடிய ஒரு accounting sheets or இந்த data வந்து rows and columns formatல காமிக்கக்கூடிய sheet of paper தான் என்ன சொல்றோம்? Spreadsheet அப்படின்னு சொல்றோம். What if analysis? It is a process of changing the values in a cell to see how those changes will affect output. அதாவது particular values நீங்க enter பண்ணிருப்பீங்க உங்களுடைய cellsல. அதுக்கு ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் ஒரு 10 வேல்யூஸ் என்டர் பண்ணி அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இடையில ஏதாவது ஒரு வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணா ரிசல்ட் என்னவாகுது, அவுட்புட் என்ன ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகுது, அத மாதிரியான டிஃபரன்ஸ் ஆர் சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதா வாட் இஃப் அனாலிசிஸ். வாட் வில் ஹேப்பன் இஃப் வி சேஞ்ச் சம் வேல்யூஸ் இன் த மிடில். ஒரு ஏதோ ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் சேஞ்ச் ஆகுதா, அதுக்குரிய ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம் வாட் இஃப் அனாலிசிஸ். இது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் வாட் இஃப் அனாலிசிஸ் அப்படின்றது. தென் விசிகால்க். விசிகால்க் அப்படின்றது விசிபிள் கால்குலேட்டர், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் விசிகால்க். இது நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் 1 மார்க் கொஸ்டின் இது வரும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் அப்படின்னா விசிகால்க். This VisiCalc was developed in the year 1979 for Apple II. யாரால வந்து இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா டேனியல் பிரிக்லின் அண்ட் பாப் பிராங்க்ஸ்டனால உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் தான் விசிபிள் கால்குலேட்டர். GUI. GUI அப்படின்றது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னுடைய ஷார்ட் ஃபார்ம். அதாவது யூசர் எப்படி கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்றாங்க த்ரூ கிராஃபிக்ஸ், தட் இஸ் பிக்சர்ஸ், மெனூஸ், ஐகான்ஸ், இது மூலமா இன்டராக்ட் பண்றது என்னன்னு சொல்றோம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். தென் எக்ஸல், ஃபெமிலியர் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் டெவலப் பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் தான் MS எக்ஸல் அப்படின்றது. அதே ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியதான் கால்க். ஸோ செவரல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு. ஸ்டார் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், எக்ஸல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸல் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். செல். செல் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலம் அண்ட் ரோ இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் செல் பாயிண்டர், a rectangular box highlighting the cell in a spreadsheet. அதாவது எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்லயே ஹைலைட் ஆகி காமிச்சிருக்கு இல்லையா, இதுதான் நம்ம செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம டைப் பண்ணும்பொழுது எங்க அந்த டேட்டா அப்பியர் ஆக போதோ அதை வந்து சுட்டி காமிக்கக்கூடியது அந்த செல் பாயிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சு நான் டைப் பண்ணேன்னா இங்க அப்பியர் ஆகும், இங்க கிளிக் பண்ணி டைப் பண்ணேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா அப்பியர் ஆகும். ஸோ செல் பாயிண்டர் அப்படின்றது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் which indicates where the data will appear. நீங்க டைப் பண்ணும்போது டேட்டா எங்க அப்பியர் ஆகும் அதை இண்டிகேட் பண்ணக்கூடியதான் செல் பாயிண்டர் அப்படின்றது. The next is active cell, a cell in which the cell pointer is presently locating. நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த செல் பாயிண்ட் வந்து நம்ம செல் பாயிண்டர் இருக்கோ அதுதான் ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த செல்ல தான் நம்ம டைப் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் வந்து அப்பியர் ஆக போகுது. ஃபார்முலா அப்படின்றது it is an expression telling the computer what mathematical operation to perform upon a specific value. ஃபார்முலாஸ் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலா ஆர் ப்ரீ டிஃபைன் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டர் அப்படின்றது சிம்பிள் தட் யூஸ்வலி ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் இங்க ஆப்ரேட்டர் டினோட் பண்ணக்கூடிய பர்டிகுலர் சிம்பிள் தான் நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ரேஞ்ச் அப்படின்றது குரூப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஒரு ரேஞ்ச் அப்படின்னு குறிப்பிடும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் A1, A2, A3ல வந்து ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் A1லேருந்து A5 வரைக்கும் இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணி வச்சிருக்கோம்.
A1 அப்படின்றது காலம், அதுக்கப்புறம் ரோ, அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த செல் அட்ரஸ். காலம்னுடைய லேபிள், ரோனுடைய நம்பர். இது A1, A2, A3, A4, A5. ஸோ A1லேருந்து A5 வரைக்கும் நான் டேட்டாஸ் என்டர் பண்ணியிருக்கேன். A6ல எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி ரேஞ்ச் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா A1 ஸ்டார்டிங் அட்ரஸ், தென் எண்டிங் அட்ரஸ், இடையில கோலன். ஸோ A1 கோலன் A5 இதுதான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். குரூப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். தென் BODMAS ரூல். BODMAS ரூல் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எந்த ஆர்டர்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அதை குறிக்கக்கூடியது அந்த BODMAS ரூல் அப்படின்றது. B stands for bracket, O வந்து orders, then D division, multiplication, the addition, subtraction. ஸோ இந்த ரூல் தான் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு ஃபாலோ பண்ணப்படுது. Drag fill handle. A small black box at the bottom right corner of the cell pointer. Cell pointer நுடைய bottom right corner இருக்கக்கூடிய ஒரு black box தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா drag fill handle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா drag fill handle. அது மேல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் சைன் மாதிரி இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் drag fill handle. தென் ஃபங்க்ஷன். predefined formula தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா function. That is a group of instructions to return a single result or a set of results. அது நம்ம என்ன டிஃபைன் பண்றோம் function. chart அப்படின்றது graphical representation of data. particular dataஸ ஒரு pictorial representation charts மூலமா represent பண்ணும்போது ஈஸி நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சார்ட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி வந்து சார்ட்ஸ் ஒரு ஒர்க் ஷீட்ல கொண்டு வரது, அதை எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருக்கோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் இண்டெக்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். அதாவது ரெபாசிட்டரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டானுடைய ஸ்டோர் ஹவுஸ் கூட சொல்லக்கூடியதுதான் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ரோல் நம்பர், நேம், கிளாஸ், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டேபிள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் அப்படின்றது சிங்கிள் டேபிள், ஒரு பர்டிகுலர் டேபிள் மட்டும் இருக்கக்கூடியது ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ்க்கு. ஸோ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஐகான் டெஸ்க்டாப்லேருந்து கிளிக் பண்ணால் யூ வில் கெட் அ வெல்கம் ஸ்க்ரீன் லைக் திஸ். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டைட்டில் பார், தென் இது மெனு பார், டூல் பார்ஸ், இது ஃபார்முலா பார், தென் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் காலம், இது வந்து ரோ, தென் இது வந்து எவ்வளோ ஷீட்ஸ் இருக்குன்றத ரெப்ரசன்ட் பண்ணும். தென் தீஸ் ஆர் ஸ்க்ரோல் பார்ஸ், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்ஸ். ஸோ இதை நம்ம ஒன்று என்னன்னு சொல்கிறோம் செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் இது வந்து drag fill handle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.